குழந்தைகளா, இதுதான் வைக்கல் போர். வைக்கல்னா என்ன தெரியுமா? நம்ம அரிசி சாப்பிட்றோம்ல, அந்த அரிசி நெல்லுல இருந்து தான் கிடைக்குது. அப்போ அந்த நெல்லை நம்ம எடுத்து அரைச்சோம்னா அரிசி கிடைக்குது. அதனுடைய தண்டு இருக்குல்ல, அது வளர்ற செடி. அந்த செடியை காஞ்ச பிறகு என்ன சொல்லுவோம்னா வைக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வைக்கலை என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி போட்டு வைப்பாங்க. போர்னு சொல்லுவாங்க. இது வைக்க போர் சொல்லுவாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா, மாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த வைக்க போரை இதை கொஞ்சம் எடுத்து என்ன செய்வாங்க, இப்படி கொஞ்சமாக தேவைக்கு எடுத்து என்ன செய்வாங்கன்னா மாட்டுக்கு இப்படி கொடுப்பாங்க. மாட்டுக்கு கொடுத்தா மாடு என்ன செய்யுது, சாப்பிடுது பார்த்தீங்களா, சாப்பிடுது பார்த்தீங்களா பாரு. அந்த மாடுக்கும் வேணுமா, அந்த மாடும் கேட்குது பாருங்க. அப்போ மாடு சாப்பிட்றதுக்கு நம்ம அரிசி நாம எடுத்துக்கிறோம். அதனுடைய உமி இருக்கு இல்லையா, தவிடு, அது இந்த மாதிரி இந்த வைக்கல் என்ன செய்யுது, மாடு சாப்பிடும். இது பேரு வைக்கல் போர். நீங்க இது பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சீங்க, வைக்க போரை பத்தி தெரிஞ்சிட்டீங்க இல்ல. சரி குழந்தைகளா, இப்ப நாம ஆ அப்படின்ற நெடில் எழுத்து, உயிர் எழுத்துல இரண்டாவது எழுத்து எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நம்ம குரில் ஆ முதல்ல எழுதணும் இல்லையா, அதே மாதிரி தான் எழுதுறோம் பாருங்க. இது மாதிரி எழுதிட்டு நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். இப்படி எழுதிட்டு இப்படி எழுதிட்டு இது அ. இப்போ இதையே நம்ம என்ன செய்யறோம்னா ஆ. இன்னொரு முறை எழுதலாமா? ஆ. இன்னொரு முறை எழுதலாமா? ஆலமரம். ஆமை. ஆடு. ஆப்பம். ஆந்தை. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இந்த எழுத்தை வீட்டில் இந்த மாதிரி 2 கோடு போட்ட நோட்ல எழுதி பழகணும். சரியா?